இப்போ இவர் பேசின வார்த்தை யாருக்குமே என்ன செய்யல, வசனம் புரியல. ஆனா ஒருத்தனுக்கு புரிஞ்சிருச்சு. ஒருத்தர் வசனம் என்ன செய்யுச்சு, இது நமக்கு பேசுற வசனம் தான் அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யுது, புரியுது. ஆனா புரிந்தாலும் எப்படிதான் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா புரியாத மாதிரியே இருக்கு. புரிந்தாலும் எப்படி இருக்கிறான், புரியாத மாதிரியே இருந்து. சரி இங்க கவனிங்க, இதுதான் ஒரு காஷன் அவனுக்கு கிடைக்குது, அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைக்குது. கர்த்தருடைய பந்திக்கு முன்னால ஆண்டவர் திட்டமா பேசுறாரு, உன்னோட பேசுறான், அவன் யூதாஸோட பேசுறாரு. மத்த 11 பேருக்கு அது விளங்குதோ இல்லையோ, யாருக்கு விளங்குது, யூதாஸுக்கு நல்லாவே விளங்குது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இந்த 11 பேரை ஆண்டவர் மறைச்சு பேசுற ஒரு நிமிஷத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்க முடியும். அவருடைய அன்பு பாருங்க, மறைச்சு இலைமறைவு காயா சொல்றது போல